ஓகே. அவங்க எங்கன்னு கேட்கும்போது அந்த லேடி அங்க வெயிட் பண்றாங்கன்னோனே ஹீரோ நிப்பாங்க வருவாங்களா? இப்ப அந்த லேடி என்ன சொல்வாங்கன்னா வந்துட்டு, எனக்கு வந்து டிவோர்ஸ் வேணும். ஆனா அந்த கம்பெனில உள்ள 30% வந்து ஷேர் வந்து எனக்கு வந்துட்டு வேணும் அப்டின்ற மாரி கேட்டுட்டே இருப்பாங்க. இல்ல அடிக்கடி இதே மாரி தான் வந்துட்டே இருக்காங்க. ஆனா ஹீரோன் வந்து அவங்கள சமாதானம் பண்ணி அனுப்பி வச்சுட்டே இருப்பாங்க. ஏன்னா அது ஒரு பெரிய குடும்பம், பெரிய ஃபேமிலியா இருக்கிறதுனால, அவங்களுக்குள்ள அந்த மாதிரி வர வேண்டான்றதுனால முடிஞ்ச வரைக்கும் அவங்க சமாதானப்படுத்திட்டே இருப்பாங்க. அத ஹீரோன் வந்து யோசிச்சு பார்த்துட்டே இருப்பாங்க. இது வந்து இது மொத தடவ வரலையே, பல தடவ அவங்க வந்திருக்காங்கன்னு. இதுக்கு முன்னாடி அவங்க வந்திருக்கும் போதெல்லாம் என்ன சொல்வாங்க அப்டின்னா வந்து, அவங்க ஹஸ்பண்ட் வந்துட்டு அவங்கள விட 10 வயசுக்கு கம்மியா வேலைக்கு வந்திருப்பாங்கல்ல செக்ரட்டரி, அந்த பொண்ணு வந்துட்டு இவர் வந்து அஃபேர்ல இருக்காரு. அப்படின்ற மாரி தான் வந்து எனக்கு அது பிடிக்கல. எப்படி ஒரு 10 வயசு தன்னை விட கம்மியான ஒரு பொண்ணுகிட்ட இவர் எப்படி இப்படி பழகுறாரு? எனக்கு எப்படி அவர் துரோகம் செய்றாரு? அவர கல்யாணம் பண்ணி 20 வருஷம் ஆகுது. 20வது அனிவர்சரி வந்து அது மறந்துட்டாரு. வருஷம் வருஷம் என்ன ஞாபகம் வச்சிருக்கிறவரு, இந்த வருஷம் அத மறந்துட்டாருன்னா, அதுக்கு காரணம் அந்த பொண்ணு தானே. அவ வந்ததுக்கு அப்புறம் தானே இவர் வந்து என்கிட்ட இப்படிலாம் நடந்துக்கிறாரு. எனக்கு இவரோட வாழ விருப்பம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு தடவையும் அவங்க ஒவ்வொரு கதைய வந்து சொல்லிட்டு வந்திருப்பாங்க. ஹீரோனுக்கு ஒரு மாதிரியாவே இருக்கும். அவங்க ரொம்ப ஃபீல் பண்ண தான் செய்வாங்க அவங்களோட நிலைமைய நினைச்சு. அப்ப வந்து அவங்களே வந்துட்டு இப்ப என்ன காரணத்தோட வந்திருக்கீங்கன்ற மாரி தான் ஹீரோயின் கேட்பாங்க. அதுக்கு அந்த லேடி என்ன சொல்வாங்கன்னா வந்து, ஒவ்வொரு தடவும் வந்துட்டு நான் வந்து டிவோர்ஸ் கேட்டு வரும்போது நீ என்ன சமாதானப்படுத்தி அனுப்பி வச்சிரலாம். என் ஃபேமிலில உள்ளவங்க நெறைய பேர் சொல்றாங்க. இத்தன வயசுக்கு அப்புறம் ஏன்னா அவங்களுக்கு கல்யாணம் ஆகி 20 வருஷம் ஆகுதுன்னா கொஞ்சம் இதாயிடுச்சுல்ல, ஏஜ் ஆயிடுச்சுல்ல. அந்த மாதிரி சொல்லும்போது, "இத்தன வருஷத்துக்கு அப்புறம் டிவோர்ஸ் பண்ணி நீ என்ன பண்ண போற?" அப்படின்ற மாரி சில பேர் கேட்கறாங்க. ஆனா இருக்கிற காலத்தையாவது நான் நிம்மதியா வாழணும்னு நெனைக்கிறேன். இந்த மாரி துரோகம் அப்படி இப்படின்னு இல்லாம, நான் நிம்மதியா தனிமையில இருந்தா கூட நிம்மதியா இருக்கணும்னு நெனைக்கிறேன். அப்படின்ற மாரி அவங்க சொல்வாங்களா. ஹீரோனுக்கு இது அவங்க பேசுறதெல்லாம் ஒரு மாரி கஷ்டமா இருக்கும். ஏன்னா, நீ எத்தன தடவ தான் என்ன நீ சமாதானம் பண்ணி ஒவ்வொரு தடவ அவங்க ஹர்ட் ஆகும்போதெல்லாம் இங்க திரும்ப திரும்ப இங்க வந்துட்டு தான் இருக்காங்க. ஹீரோன் அவங்கள சமாதானம் பண்ணி அனுப்பிட்டே இருக்காங்க. அததான் அவங்க சொல்லுவாங்க. சமாதானப்படுத்தி அனுப்ப மாட்டாங்க. அவங்க என்ன சொல்லிடுவாங்கன்னா, "இப்ப எனக்கு உங்களோட நிலைமை நல்லாவே புரியுது. ஸோ இத வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். அந்த கேஸ வந்து நான் எடுத்துக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட பத்தி ப்ரொசீஜர்ஸ் அதெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் பண்ணுவாங்க. இப்ப வந்து லேடிக்கும் கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். உடனே ஹீரோயின் தனிப்பட்ட முறையில இங்க வந்துருவாங்க. இப்ப அசிஸ்டன்ட் என்ன கேட்பாங்கன்னா, "எதுக்காக மேடம் நீங்க இந்த கேஸ வந்து எடுத்துக்கிட்டீங்க? அவங்கள ரொம்ப பெரிய இடத்து ஆளுங்க. இப்ப இந்த மாரி எடுத்தோம் அப்படின்னா வந்துட்டு, நம்ம லீகலா போனா கூட சில பிரச்சனைகள்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு." அப்படின்ற மாரி சொல்லவும், "என்னோட கார்ட் எடுத்துக்கோ. எனக்கு ஒரு காஃபி மட்டும் வாங்கிட்டு வந்துரு." அப்படின்ற மாரி ஹீரோயின் வந்து சொல்வாங்க. என்னோட கார்ட வந்து ஸ்வைப் பண்ணிட்டு எனக்கு ஒரு காஃபி வாங்கிட்டு வான்னு சொல்லவும், அந்த அசிஸ்டன்ட்டும் அங்க போயிடுவாங்க. அவங்களுக்கு ஒரு 5, 6 பேர் வந்து அசிஸ்டன்ட்டா இருக்காங்களா, அவங்க கூட சேர்ந்துட்டு ஒரு மீட்டிங் போடுவாங்க. "இது ரொம்ப பெரிய கேஸ். இந்த கேஸ்ல வந்துட்டு நம்ம முறைப்படி எல்லாமே பண்ணணும். ஸோ எவிடன்ஸ்லாம் கரெக்ட்டா ஸ்ட்ராங்கா இருக்கணும். அதெல்லாம் மட்டும் பார்த்துக்கோங்க." அப்படின்ற மாரி அவங்க குடுக்குற அந்த மீட்டிங் வந்து நல்லபடியா அந்த மீட்டிங் போயிட்டே இருக்கும். இந்த மீட்டிங்கான பிரேக்ல வந்துட்டு அங்க உள்ள லேடீஸ்லாம் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, "மேடம் இப்ப வந்து அதாவது பிரேக் டைம் வந்துருச்சு. நம்ம பக்கத்துல ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்கு. அந்த ரெஸ்டாரண்ட்ல வந்து ஒரு சூப்பரான ஹேண்ட்ஸமான ஒரு பையன் ஒருத்தன் இருக்கான். நம்ம இப்ப அங்க போக முடியாட்டி, இப்ப அவன் டெலிவரி கொண்டு வருவான்." அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவ தான் பத்தி பேசுறாங்கன்றது ஹீரோயினுக்கு தெரிஞ்சாலும், அத காட்டிக்க மாட்டாங்க. இப்ப அதே மாரி அவங்க சொன்ன மாரி இப்ப அந்த ஏதோ ஸ்நாக்ஸ் மாரி ஒண்ணு ஆர்டர் போடுவாங்க. அத டெலிவரி பண்றதுக்காக ஹீரோ தான் வருவாரு. அத குடுக்கும்போது மத்த பொண்ணுங்கலாம் ஹீரோ பார்த்து வலிச்சுட்டே தான் இருக்கும். ஹீரோயின பார்த்துட்டு இருப்பாரு. ஹீரோயின் கண்டுக்காத மாரி அப்படியே கீழ குனிஞ்சுப்பாங்க. அவரும் குடுத்துட்டு அங்கிருந்து கிளம்பிடுவாரு. ஹீரோவ பத்தியே பேசிட்டே இருப்பாங்களா, ஹீரோயின் அப்படியே கண்டுக்காத மாரி இருப்பாங்க. இப்ப ஹீரோ மெசேஜ் ஒண்ணு பண்ணி விட்டுருவாரு. அந்த கேக் வந்து எல்லாருக்கும் கொண்டு வந்திருக்கு. ஆனா உங்களுக்கு ஸ்பெஷலா வந்து கிரேப்ஸ் வச்சு கேக் வந்து பண்ணியிருக்கேன். அது உங்களுக்கு ஸ்பெஷலா நான் பண்ணது அப்படின்ற மாரி ஹீரோ சொல்வாரா. உடனே ஹீரோயினுக்கு ஒரு மாரி இருக்கும். இப்ப அங்க வேலை பார்க்குறவங்க ஹீரோயின் வந்து இதுல தானே இருக்காங்க. மேனேஜர் கேட்டகரில இருக்காங்கல்ல. சோ அவங்க கிட்ட வந்துட்டு மேடம் நீங்க எந்த இத எடுத்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும் ஹீரோயின் பார்ப்பாங்களா அந்த கிரேப்ஸ் கேக் அங்க இருக்கும். நான் இத எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அத எடுத்துப்பாங்க. அவங்களுக்கும் ஹீரோ பிடிச்சிருக்கும். ஆனா வெளிய காட்டிக்க மாட்டாங்க. அதோட அந்த கேக்க எடுத்து அவங்க சாப்பிடுவாங்க. இப்ப எல்லாரும் கேக் சாப்பிட்டுட்டு ஜாலியா இருப்பாங்க. இருந்தாலும் எந்த வேலையா இருந்தாலும் போட்டி, பொறாமைன்னு இருக்கத்தானே செய்யும். இப்ப ஹீரோயினுக்கு ஆப்போசிட்டா ஒருத்தர் இருப்பாரு. அவர் வக்கீலா தான் இருப்பாரு. ஏன்னா வர்றவங்கலாம் நம்ம ஹீரோயின் கிட்டயே போயிட்டே இருக்காங்க. நம்ம கிட்ட யாருமே வரதில்லன்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு மாரி இருக்கும். இப்ப டக்குனு அவர் என்ன பண்ணுவாரு, இப்ப ஹீரோயின் கிட்ட லாஸ்ட்டா வந்த கேஸ் ஒண்ணு இருக்குல்ல, அது வந்து ரொம்ப பணக்கார இடத்துல உள்ள கேஸு. அத வந்துட்டு என்ன பண்ணுவாரு, தனிப்பட்ட முறையில இப்ப அவங்கள்ட்ட போய் நம்ம பேசணும் அப்டின்னா, இந்த கேஸ நம்ம எடுத்து நடத்தலாம் அப்டின்ற மாரி அவர் நெனைப்பாரு. ஸோ டைரக்ட்டா போய் அந்த லேடிய மீட் பண்ணி பேசுவாரு. இப்ப அவங்க என்ன கேட்பாங்க, என்ன விஷயம்னு சொல்லிட்டு விசாரிப்பாங்க. அவர் என்ன சொல்வாருன்னா, நீங்க வந்து எதுக்கு எடுத்தாலும் ஹீரோயின் கிட்ட போயிட்டு இருக்கீங்க. ஒரு தடவ நீங்க என்கிட்ட வந்தா தானே நான் எப்படி கேஸ நடத்துறேன், என்ன ஏதுன்னு தெரியுன்ற மாரி சொல்வாரு. எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு பார்க்கும்போது ஹீரோயின் அளவுக்கு கூட எக்ஸ்பீரியன்ஸ் இவருக்கு கிடையாது. புதுசா வந்தா கூட அவர் நம்ம தான் கெத்துன்ற மாரி அவர் நெனச்சுக்கிட்டு அவர் பேசுறதிலேயே அது தெரியுது. உடனே வந்து இவங்க என்ன சொல்வாங்கன்னா வந்துட்டு, "நீ வந்திருக்கிறது எல்லாம் ஓகே தான். ஆனா வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ்னு ஒண்ணு இருக்குல்ல. ஹீரோயின் வந்து அத பார்த்துப்பா" அப்படின்னு சொல்லுவாரு. அது மட்டும் இல்லாம, எனக்கு ஆண்கள பார்த்தாலே வெறுப்பு தான் வருதுன்ற மாரி அவங்க ஏதோ பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதனால அவங்க அப்படியே சொல்லுவாங்க. "நீங்க எப்படி மேடம் அப்படி நினைக்கலாம்? நான் வந்துட்டு ஒரு ஜென்ஸா இருக்கிறதுனால உங்க ஹஸ்பண்டுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன். நீங்க எப்படி நினைக்கிறீங்க?" இவங்க இன்னொன்னு வந்துட்டு நம்ம லேடீஸா இருக்கனால லேடீஸ் அந்த ஒரு பெண்ணோட மனசு ஒரு பெண்ணுக்கு தானே அப்படின்ற மாரி அவங்க அவங்க அப்படி நினைக்கிறாங்களோன்னு இவர் நினைச்சுக்கிட்டு சொல்வாரு. அவங்க அந்த லேடி என்ன சொல்வாங்க, "நான் அந்த மாரிலாம் நினைக்கல. எனக்கு ஹீரோயின் வந்து பர்சனலா வந்து ரொம்ப வருஷமா எனக்கு தெரியும். அவ வந்து எடுத்தோம் கவுத்தோன்னு வந்து பண்ற ஆள் கிடையாது." ஏன்னா ஹீரோயின் அப்படித்தானே இவங்க ரொம்ப வருஷமா அவங்க வந்து டிவோர்ஸ் கேட்டுட்டு தான் இருக்காங்க. அவங்க சமாதானப்படுத்திட்டு தான் இருக்காங்க. ஒரு கட்டத்தில தான் அவங்க ஒத்துக்கிட்டாங்க. அதனால ஹீரோயின அவங்களுக்கு புடிச்சிருக்கு. ஸோ அதனால தான் அந்த கேஸ நான் அவங்கள்ட்ட குடுத்தேன். அவங்கள கன்டின்யூ பண்ண சொல்லியிருக்கேன். அப்படின்ற மாரி சொல்லி எனக்கு ஒரு வாய்ப்புன்னு ஆரம்பிப்பாரா, ஃபர்ஸ்ட்டு நீங்க வந்துட்டு கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுங்க. உங்களோட இதுல வந்துட்டு யார்ட்ட எப்படி பேசணும்? இது நீங்க தேடி வந்து இப்படி கேஸ் எடுத்துக்கணும்னு சொல்ல வேண்டியதே இல்ல. நீ ஒரு நல்ல லாயர்ன்னு உன்ன தேடி ஆள் வருவாங்க அப்படின்ற மாரி சொல்லிட்டு போயிடுவாங்க. இவருக்கா ஒரு மாரி அசிங்கமா போயிடும். வந்துட்டு ஹீரோயினுக்கு அகைன்ஸ்டா சில வேலைகள்லாம் பண்ணிட்டு இருக்கிறது, அவங்க கையில வந்த கேஸ வந்து தனக்கு மாத்திக்க முயற்சி பண்ணிட்டு இருக்க விஷயம்லாம் வந்து ஹீரோயினுக்கு தெரிய வந்துரும். உடனே ஹீரோயின் என்ன நெனைப்பாங்கன்னா வந்துட்டு, "ஓஹோ! நீ எனக்கு தெரியாம இந்த வேலையெல்லாம் பண்ண ஆரம்பிச்சுட்டியா? ஜூனியரா வந்து சேர்ந்த உடனே உன் வேலைய காட்ட ஆரம்பிச்சுட்டல்ல." அப்படின்ற மாரி ஹீரோ நெனச்சுட்டே இருப்பாங்க. இத எப்படி கொண்டு போகணும்? எப்படி அத கொண்டு வந்து முடிவுக்கு கொண்டு வரணும்? அப்படின்றது எனக்கு தெரியுன்ற மாரி ஹீரோ நெனைப்பாங்க. அதோட அவங்களுக்கு சப்போர்ட்டா இருக்க ஒருத்தவங்கள்ட்ட வந்து சும்மா தான் பேசுவாங்க. அவங்க கூப்பிட்டு இவர வார்ன் பண்ணுவாங்க. இந்த மாரி உன்னோட வேலைய மட்டும் பாரு. உனக்கு வர்ற கேஸ தான் நீ அட்டெண்ட் பண்ணணும். அவங்கள பத்தி ஒரு இதா சொல்லி நீ பண்றது நல்லது இல்லல்ல அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. அதோட அவருக்கு ஒரு மாரி இடம். அப்படி இப்படின்ற மாரி சமாளிச்சுட்டு அங்கிருந்து போயிடுவாரு. ஹீரோனும் அவரும் 2 பேரும் பேசிட்டு அவங்க அப்படியே கிளம்பிருவாங்க. அதாவது ஹீரோயின் வந்துட்டு அவர பிடிக்காது. அவரோட இந்த மாரி ஆக்டிவிட்டீஸ்லாம் ஹீரோனுக்கு பிடிக்காது. ஹீரோயின அவருக்கும் பிடிக்காது. ஸோ இது வந்து தொழில் போட்டி அப்படின்ற மாரி 2 பேருக்குள்ள இருக்கும். அவங்க ஹீரோயின் வந்து வீட்டுக்கு வந்துருவாங்க. இப்ப அவங்களுக்கு ரொம்ப டயர்டா இருக்கும். ஒரு மாரி சேர்ல சாஞ்சு உட்காந்துருப்பாங்க. இடுப்பெல்லாம் வலிக்குதே அப்படின்ற மாரி உட்காந்துருப்பாங்களா?
தூங்கிடுவாங்களா, அப்படியே தூங்கிடுவாங்க. இப்போ ஹீரோ என்ன பண்ணுவார், அவங்களோட இடுப்பை வந்து அமர்த்தி விட்டுட்டு இருப்பாரு. அப்படி கிட்ட வந்து அவங்க மோத்த காட்டுவாரா, திடீர்னு இப்படி ஹீரோயின் முழிச்சு பார்ப்பாங்க. அவங்களோட கனவு அது. தனக்கு இப்போ மசாஜ் பண்ணா நல்லாயிருக்கும், எனக்கு இடுப்பெல்லாம் வலிக்குதுன்னு அவங்க யோசிக்கிறாங்க. ஹீரோ வந்து அவங்களுக்கு அமர்த்தி விடுற மாதிரி அவங்க நினச்சு பார்க்குறாங்க. என்னடா இது கனவுல கூட ஒருத்தன் வரான், அவன் மூஞ்ச பார்த்தா இவனா இருக்கான், அது வேற தெளிவாக நம்மளுக்கு தெரியுது. இது என்னது இது இப்படிலாம் நம்மளுக்கு கனவு வருது அப்படின்ற மாதிரி ஹீரோயின் வந்துட்டு எந்திரிச்சு வந்துட்டு படப்படன்னு அவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும். வந்துட்டு இருக்காங்க. இப்போ கதவு தட்டுற சத்தம் கேட்கும்போது வந்து திறந்து பார்ப்பாங்க. ஹீரோ நின்றுட்டே இருப்பார். பார்த்தோன்னே அவங்களுக்கு அதிர்ச்சி ஆயிடும். என்னடா இது கனவுலையும் அவன் தான் வரான், நேர்லையும் அவன் தான் வரான் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் யோசிச்சுட்டே இருப்பாங்க. வந்து ஒரு பார்த்தீங்கன்னா இப்போ என்ன என்ன விஷயம்னு ஹீரோயின் கேட்பாங்களா, உடனே ஒன்றும் இல்லைன்னு அவர் சொல்ல ஆரம்பிக்கிறதுக்குள்ளே ஹீரோயின் வந்து கதவை சாத்த போவாங்க. உடனே கதவு திறந்துட்டு ஹீரோ வந்து என்ன கேட்பாருன்னா, இப்போ கொஞ்ச நாளாக கவனிச்சிட்டே இருக்கேன், நைட்டுக்கு வந்து ரொம்ப லேட்டாக தான் வீட்டுக்கு வர, ரொம்ப வேலையா அப்படின்ற மாதிரி கேட்பாரு. உடனே ஹீரோயின் என்ன சொல்லுவாங்க, ஆமாம் கொஞ்ச நாள் வந்துட்டு கொஞ்சம் ஓவர் ஒர்க்காக இருக்குது, ஸோ அதனால தான் லேட் நைட்டில் வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சரி ஓகே, அக்கம் பக்கத்து வீட்டில் இருக்கனால எதுவும் பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க தான் வந்தேன். ஓகே நீ லேட்டாக வர வந்திருக்க, ரெஸ்டட் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ படுக்க போயிடுவாரு. ஹீரோனுக்கு இந்த கேரிங் அதெல்லாம் கூட அவங்க டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கும். போனாலே நம்மளுக்கு வந்து ஹார்ட் பீட்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க தனக்கு தனியாக அதை நினச்சிட்டே இருப்பாங்களா. அதோட அவங்க வேலைக்கு கிளம்பி வந்துருவாங்க. அதுக்கப்புறம் ஒர்க் ப்ரெஷராக அவங்களுக்கு கொஞ்சம் இருக்கும். திரும்ப அந்த ஆளால் கொஞ்சம் பிரச்சனைகள்லாம் வரும். அதெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப டென்ஷனாக இருக்கும். உடனே அவங்க ஃப்ரெண்டை கூட்டிட்டு ட்ரிங்க் பண்ணலான்னு போவாங்க. அங்கே போன இடத்துல வந்துட்டு இவங்களுக்கு ரொம்ப ஓவராக அவங்க ட்ரிங்க் பண்ணணும், ஒரு மாதிரி பாதி மயக்கத்துக்கு மாதிரி போயிடுவாங்களா. உடனே அவள் வந்து ஹீரோ வந்த உடனே அவங்களோட ஃப்ரெண்டு இருக்காங்களா, அந்த லேடி ஃப்ரெண்டு, அவங்க ஹீரோ பார்த்தோன்னே எந்திரிச்சு அவங்க படுக்க போயிடுவாங்க. இப்போ ஹீரோ வந்து பக்கத்தில் உட்காந்துப்பாரு. ஹீரோயின் கண்ணுக்கு வந்துட்டு எங்கே பார்த்தாலும் ஹீரோவாக தெரியறதுனால இப்போ வந்து உட்காந்துருக்கிறது ஹீரோ தான்றது தெரியாமல் அந்த ஃப்ரெண்டுன்னு நினச்சிட்டு அவங்க படுக்க ஹீரோ என்னெல்லாம் நினைக்கிறாங்களோ அதெல்லாம் பேச ஆரம்பிச்சிருவாங்க. ஹீரோக்கு இப்போ எப்படி இருக்கும்னா வந்துட்டு இவன் நம்மளை இந்த அளவுக்கு நினைக்கிறா அப்படின்ற மாதிரி அவருக்கும் தெரியுது. சரி உடனே ட்ராப் பண்ணலான்னு சொல்லிட்டு ஹீரோவும் கூட்டிட்டு வந்துட்டே இருப்பாரா. வர வழியில் பூராவுமே அது ஃப்ரெண்டுன்னு நினச்சிட்டே வருவாங்க. ஒரு கட்டத்தில் தான் அவங்களுக்கு குளிர மாதிரி இருக்கும்னு ஹீரோ வந்து அவரோட கோட்டை கலட்டி உங்களுக்கு போத்தி விடும்போது தான் இவர் வந்துட்டு ஹீரோ அப்படின்ற விஷயம் ஹீரோனுக்கு தெரிய வந்துருமோ ஒரு மாதிரி ஆயிடுவாங்க. உடனே அவங்கள ட்ராப் பண்ணுறதுக்காக வீட்டுக்கு வந்து ஹீரோ வந்து விடும்போது பார்த்தோன்னா அங்கே வந்துட்டு அவங்க வந்து இப்போ ட்ரிங்க் பண்ணியிருக்கிறதுனால வந்து கொஞ்சம் தயங்கி இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ கிஸ் பண்ணுவார், இவங்க கிஸ் பண்ணுவாங்க. அப்படியே ரெண்டு பேரும் ஒன்றாவே ஸ்டே பண்ணிடுவாங்க அன்றைக்கி நைட்டு. அதோட ஹீரோயின் வந்து காலையில் முழிச்சு பார்க்கும்போது தான் தெரியும் என்ன நடந்திருக்கீங்க அப்படின்ற மாதிரி. அப்போ நம்ம இவ்வளோ நேரம் பேசிட்டு இருந்தது, வீட்டுக்கு கூட்டு வந்தது, கிஸ் பண்ணது, ரொமான்ஸ் பண்ணது எல்லாமே வந்துட்டு ஹீரோ கூட அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும். எல்லாத்துக்கும் காரணம் அவள் தான், ஃப்ரெண்டுன்ற பேரில் கூட வந்துட்டு பாதிலேயே ஓடிட்டால இன்னைக்கு அவள் சத்தா அப்படின்ற மாதிரி மனசில் நினச்சிட்டு அவங்களுக்கு மெசேஜ் கொடுத்துருப்பாங்க. நீ மட்டும் உன்னை மட்டும் நேரில் பார்த்து வச்சுக்கேன் அப்படி இப்படின்ற மாதிரி திட்டி மெசேஜ் அனுப்பிட்டே இருப்பாங்க. இப்போ அந்த ரூமில் ஹீரோ தூங்கிட்டு இருப்பாரு. இவங்க வெளியே வந்து நின்று அவங்க ஃப்ரெண்டுக்கு தான் மெசேஜ் ஃபஸ்ட்டு போடுவாங்க. காலையில் சிரிச்சு அவங்கள ஹீரோனை வெளியேற்ற மாதிரியே மெசேஜ் கொடுத்துட்டே இருக்குமா. ஹீரோனுக்கு கடுப்பாக இருக்கும். டக்குனு இப்போ ஹீரோ முழிச்சு பின்னாடியே வந்து நிற்பாரா. ஹீரோனுக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஹீரோ வந்து என்ன சொல்வார், குட் மார்னிங் சொல்வார். ஹீரோனு குட் மார்னிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவும் சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு ஹீரோன் தலையை தான் அப்படி டச் பண்ண வருவார். உடனே ஹீரோன் தள்ளி போய் நினைப்பாங்க. உடனே ஹீரோக்கு புரிஞ்சிடும். உடனே இப்போ ஹீரோன் என்ன சொல்லுவாங்கன்னா, வேலைக்கு டைம் ஆகுது நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லும்போது, சரி ஓகே நம்ம இன்னொரு நாளைக்கு பேசலாம், நீ கிளம்பு அப்படின்ற மாதிரி ஹீரோவும் சொல்லிடுவாரு. இப்போ லேட் நைட் வரைக்கும் வேலை பார்த்துட்டே இருப்பாங்க. அதோட அவங்க அசிஸ்டன்ட்லாம் இருக்காங்களா, அவங்களாம் கிளம்பிடுவாங்க. என்னோட பாய் ஃப்ரெண்ட் வந்து கீழே வெயிட் பண்ணுறாரு, நான் கிளம்புறேன்னு சொல்லும்போது ஹீரோனுக்கு கொஞ்சம் அவரோட ஞாபகம் வரும். அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிட்டு அவங்க பாட்டுக்கு அங்கே இருந்துருவாங்க. இப்போ எல்லாருமே வெளியே போயிடுவாங்க. இவங்க மட்டும் வேலையவே பார்த்துட்டே இருப்பாங்க. இப்போ ஹீரோனோட ஃப்ரெண்ட் இருக்காங்களா, அவங்க திரும்ப வந்துருவாங்க. வந்துட்டு என்னடி இவ்வளோ நேரம் வேலை பார்த்துட்டே இருக்க, என்னாச்சு, நேற்று நைட் வந்து உன்னோட பாய் ஃப்ரெண்ட் கூட்டு போனானே என்ன நடந்துச்சுன்னு கேட்கறதுக்காகவே இப்போ வந்திருக்காங்க. ஒன்று ஹீரோனுக்கு கோவம் தான், ஒரு எல்லாம் நீ பண்ண வேலை தான் அப்படி இப்படின்னு திட்டுவாங்களா. சரி ஓகே, அப்படியாவது நீ வந்து சிங்கிளாக இருந்தது கமிட்டடாக ஆக வேண்டியதானே, உனக்கு தான் அவனை பிடிச்சிருக்கல, அதனால தான் நான் அவனை பற்றி அவ்வளோ விஷயம் சொல்லிட்டு இருந்தேன்னு சொல்லி கேட்பாங்க. ஹீரோனுக்கு வந்து இப்போ கோவம் தான் வரும். எனக்கு இந்த லைஃப்ல வந்து விருப்பம் கிடையாது, நான் இப்போ கல்யாணம் பண்ணிக்கிற ஐடியாவே இல்லைன்னு திரும்ப ஃபஸ்ட் வந்து ஆரம்பிச்சிருவாங்க. ஹீரோனோட ஃப்ரெண்டுக்கு ஒரு மாதிரி இருக்கும். சரின்னு சொல்லிட்டு அவங்க இப்போ கிளம்பிடுவாங்க. ஹீரோன் திரும்பவும் தனியாக வந்து யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ ஹீரோ வந்து அவங்களுக்கு மெசேஜ் போட்டுட்டு இருப்பாரு. ஆனால் ஹீரோன் எதுக்குமே ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாங்க. இப்போ ஹீரோ என்ன நினச்சிப்பாரு, ஒரு வேளை அவளுக்கு நம்மள பிடிக்கல போல இருக்கு, நம்ம அவாய்ட் பண்ணுறா அப்படின்ற மாதிரி ஹீரோ வந்து ஃபீல் பண்ணுவார். ஆஃபீஸில் வந்து ஒரு மீட்டிங் நடக்கும். அதில் வந்துட்டு எப்படிலாம் பண்ணணும், எப்படி வந்து வேலை பார்க்கணும், கமிஷன் இது பண்ணணும், அது இதுன்னு சொல்லிட்டு ஒரு இது மாதிரிலாம் எல்லா இடத்துலையும் உள்ளது தானே, அந்த மாதிரிலாம் சொல்லிட்டே இருப்பாங்க. ஹீரோயின் வந்துட்டு பண்ணுற விஷயங்கள் வந்து எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும். அவங்க ஒரு லாயராக இருந்துட்டு எப்படிலாம் ஒரு ட்ரிக்ஸாக வந்து அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க, அதனால வந்துட்டு அவங்க மாதிரி ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லணும். அங்கே சில போட்டிகள் பொறாமைகள் எல்லாமே போயிட்டே இருக்கும். அந்த வேலையை முடிச்சுட்டு ஹீரோயின் வெளியே வரும்போது பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஹீரோ வந்து வெயிட் பண்ணிட்டு இருப்பாரா, என்ன விஷயம் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கேட்கும்போது, என்ன 2 வாரமாக நான் உன்னை பார்க்கவே இல்லை, ஹீரோயின் வந்து டோட்டலாக அவாய்ட் பண்ணிட்டு இருக்காங்க 2 வீக்ஸா, 2 வாரமாக சுத்தமாக உன்னை பார்க்கவே இல்லை, என்னாச்சு, அதான் பேசிட்டு போகலான்னு வந்தேன்ற மாதிரி ஹீரோ சொல்வாரா. ஹீரோயின் என்ன சொல்வாங்க, நீ வந்து தப்பாக எதுவும் நினச்சிக்காத, அன்றைக்கி நமக்குள்ளே நடந்தது ஒரு ஆக்சிடென்ட்டாக தான் நடந்தது, மற்றபடி எனக்கு மேரேஜில் இன்ட்ரெஸ்ட் இல்லை, கல்யாணம் பண்ணிக்கிற ஐடியாவோ இல்லை இப்போ கல்யாணமோ நான் நினைக்கவே கிடையாது, அந்த ஆக்சிடென்ட்டாக நடந்த விஷயத்தை வச்சு நீ எதுவும் கற்பனை பண்ணிட்டு இருக்காத, நம்ம 2 பேருக்கும் ஒன்றுமே இல்லை அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லிடுவாங்க. எடுக்கவே முடியாது. ஹீரோ வந்து யோசிச்சிட்டே இருக்கும்போது ஹீரோயின் திரும்பவும் சொல்லுவாங்க, நம்ம 2 பேர் பக்கத்து வீட்டில் இருக்குமே தவிர்த்து உண்மையில எனக்கு எந்த எதுவுமே கிடையாது அப்படின்ற மாதிரி தெளிவாக சொல்லும்போது ஹீரோ ரொம்ப ஃபீல் பண்ணி வருத்தப்பட்டு பேசுவார். அதோட அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா வந்துட்டு, இப்போ இந்த லவ் அதெல்லாம் வந்துட்டு உண்மையும் கிடையாது, இது சும்மா வர்றது தான், ஒரு ஆக்சிடென்ட்டாக நடக்கிற விஷயங்கள் தான் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ என்ன சொல்வாருன்னா, நான் அப்படி நினைக்கல, நான் ரொம்ப தெளிவாக இருக்கேன், எது லவ் எது வந்துட்டு இப்படி அப்படின்றதுல நான் தெளிவாக தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்வார். வந்து இடம் கொடுக்க மாட்டாங்களா. அதோட வந்து அவர் என்ன சொல்வார், இதுக்கப்புறம் நான் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கிருந்து போயிடுவார். இப்போ மறுநாள் ஹீரோயினும் அவரும் வெளியே ஒன்றாவே வேலைக்கு கிளம்பலான்னு வருவாங்க. ஹீரோ வந்து ஹீரோயின் எப்பவுமே சிரிப்பார், பேசுவார். இந்த தடவை ஒரு பேசாமல் அவர் பாட்டுக்கு போயிடுவார். இது ஹீரோனுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும். அவன் நல்லா தான் பேசி பழகிட்டு இருந்தா, நம்ம தான் தப்பு பண்ணிட்டு அவன் மேலே பழிய புரட்டி அவனை கஷ்டப்படுத்திட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க. அதுவும் அவன் பேசாமல் போகிறதே உங்களால் தாங்கிக்கவே முடியாது. அதோட ஆஃபீஸ்க்கு வருவாங்களா, ஹீரோட சிந்தனையாகவே இருக்கும், பேசவும் முடியாது, ஈகோ தடுக்கும். உடனே அவங்க அசிஸ்டன்ட் வந்து, மேடம் எப்பவுமே நீங்கள் இப்படி இருக்க மாட்டீங்களே, என்னாச்சுன்னு கேட்பாங்க. ஹீரோ வந்து ஒன்றுமே அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சமாளிச்சுட்டே இருப்பாங்க. இங்கே வீட்டில் இருக்க ஹீரோக்கு வந்துட்டு மனசு ரொம்ப நிறைய கஷ்டங்கள், அவரும் தனிப்பட்ட முறையில் சில கஷ்டங்கள் அவர் வந்து மனசில் சுமக்கிறாரு. அதை கூட அவர் எதுவும் ஷேர் பண்ணிக்க விருப்பப்படலை. ஆனால் ஹீரோன் இந்த மாதிரி இருக்கிறது அவருக்கு கொஞ்சம் கஷ்டமாக. ஹீரோ என்ன பண்ணுவார், வீட்டில் உட்காந்துட்டு ஹீரோன் இந்த மாதிரி நடந்துக்கிறதுனால வந்து ரொம்ப ட்ரிங்க் பண்ணிட்டு உட்காந்துட்டே இருப்பார். இப்போ ஹீரோ வந்துட்டு திரும்ப வெளியே எந்திரிச்சு வருவார். அப்போ தான் ஹீரோன் வேலை முடிச்சுட்டு
வருவாங்க. இப்பவும் ஹீரோயின் கிட்ட பேச மாட்டாரு. ஆனா ஹீரோ பாட்டுக்கும் அவரு போகும்போது பார்த்தீங்கன்னா, தடுமாறி தடுமாறி நடந்து போயிட்டே இருப்பாரு. ஹீரோ நெனைப்பாங்க, இவன் ரொம்ப ட்ரிங்க் பண்ணியிருக்கான் அப்படின்ற மாரி நெனைப்பாங்க. அதோட ஹீரோ எதுவும் பேசாம அவர் வீட்டுக்குள்ள வந்துருவாரு. இப்ப ஹீரோயின் வீட்ல இருக்கும்போது அவங்களுக்கு நிம்மதியாவே இருக்காது. இந்த மாரி அவன் என்னைக்குமே இருந்ததில்ல. இன்னைக்கு இந்த அளவுக்கு ட்ரிங்க் பண்ணியிருக்கானா என்னவா இருக்கும்? இப்ப அவன் என்ன பண்ணிட்டு இருக்கானே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு யோசனையா இருக்கும். ஹீரோ போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு ஹீரோ வீட்டுக்கு வருவாங்களா, அங்க பார்த்தா ரொம்ப ட்ரிங்க் பண்ணிட்டு ஒரு மாதிரி புலம்பிட்டே இருப்பாரு. ஹீரோயின் போயிட்டு, "என்னாச்சு உனக்கு? ஏன் இவ்ளோ ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்க? ஒரு கண்ட்ரோல் வேண்டாமா?" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு கேட்பாங்களா, "தயவு செஞ்சு கதவ மூடிட்டு இங்கேருந்து போறியா?" அப்படின்ற மாரி ஹீரோ கேட்பாரு. உடனே ஹீரோயினுக்கு கோவம் தான் வரும். டக்குனு போலான்னு நினைக்கும்போது ஹீரோ பொத்துன்னு கீழ விழுந்துருவாரு. அத பார்த்தோனே ஹீரோயினுக்கு ஒரு மாரி கஷ்டமா போயிடும். திரும்ப அவருக்கு வந்துட்டு ஜுரம் வேற அடிக்கும். உடனே தலைக்கு அந்த பத்து போடுறது இருக்குல்ல, அதெல்லாம் போட்டுட்டு பக்கத்திலேயே உட்காந்துருப்பாங்க. ஹீரோ வந்து நெறைய விஷயங்கள யோசிச்சு பார்த்துட்டே இருப்பாரு. அதாவது அவர் ட்ரிங்க் பண்ணும்போது அவரோட ஃப்ரெண்டோட ஃபோட்டோ வந்து கையில வச்சிருப்பாரு. அவரும் ஒரு ஃப்ரெண்டு வந்து நல்ல ஒரு ஃப்ரெண்டா தான் இருப்பாங்க. 2 பேருக்கும் கிட்டார் வாசிக்க ரொம்பவே பிடிக்கும். ஸோ அவர் என்ன பண்ணுவாரு, "இன்னைக்கு வந்து என்னோட லவ்வ வந்து அவ ஏத்துக்கிட்டானா, உனக்கிட்ட அவள அறிமுகப்படுத்தலாம்னு நெனச்சேன்." அப்படின்ற மாரி அந்த ஃப்ரெண்டோட ஃபோட்டோ வச்சு பேசிட்டே இருப்பாரு. அவர் இப்ப மயக்கத்துல இருக்காரு. அப்பவும் வந்துட்டு அவர் ஃப்ரெண்டுக்கு ஏதோ ஆன மாதிரி அவங்க பேரண்ட்ஸ் வந்து இவர ப்ளேம் பண்ணி திட்டின மாதிரியே அவர் நெனச்சு நெனச்சு பார்ப்பாரு. நான் இத விருப்பப்படல. இது எனக்கு வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிட்டே இருப்பாரு. ஹீரோனுக்கு ஏதோ இந்த விஷயத்துல வந்து இவன் பாதிக்கப்பட்டிருக்கான் அப்படின்றது மட்டும் அவங்களுக்கு நல்லா புரியுது. ஸோ அவங்கள அவங்கள வந்து முடிஞ்ச அளவுக்கு கேர் பண்ணிட்டு, இப்ப அவங்க பக்கத்திலேயே உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. இப்ப மறுநாள் காலையில ஹீரோ வந்து முழிப்பாரு. வந்து எந்திரிச்சு போயிடுவாங்க. இப்ப ஹீரோயினும் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஹீரோவோட அதாவது என்ன சொல்ற ரிலேஷன்ல ஒருத்தவங்கள வந்து கூப்பிட்டுருவாங்க. அவர் வந்து ஹீரோ பக்கத்துக்கா வந்து ஒரு காஃபி ஷாப்ல உட்கார்ந்திருப்பாரு. ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க, அந்த கேஸ் விஷயமா வந்து இன்னொருத்தர் இருக்கார்ல, அகைன்ஸ்டாவே ஹீரோயின் கிட்ட பேசிட்டு இருக்கார்ல, அவர கூப்பிட்டு அவருக்கு இந்த விஷயங்கள் கேஸ பத்தி நம்ம வந்து கொஞ்சம் சில விஷயங்கள் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர்ட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. இந்த டைம்ல இதான் நல்லதா போச்சு அப்படின்ற மாரி அவரும் பேசிட்டு தான் இருப்பாரு. இப்ப ஹீரோயின் வந்து அவரோட ரிலேஷன்ஷிப் அதாவது ஹீரோவோட அப்பாவோ, அங்கிளோ யாரோ ஒருத்தர் வர சொல்லியிருப்பாங்க. அவர் வந்து இப்ப ஹீரோ பிடிச்சு திட்டுவாங்க. "நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? நீ மாசம் மாசம் எனக்கு கரெக்ட்டா பணம் அனுப்பிட்டா மட்டும் உன்னோட கடமை முடிஞ்சுச்சு நினைச்சிட்டு இருக்கியா? ஹெல்த் கான்ஷியஸ் வேண்டாமா? இப்படி பண்ற, அப்படி பண்றேன்னு" சொல்லிட்டு ஹீரோ போட்டு திட்டிட்டே இருப்பாங்க. ஹீரோ வந்து இப்படி தனியா இருந்து இவர் வந்து அவர் உடம்ப கெடுத்துக்கிறாருன்றதுக்காக தான் அவங்க இந்த மாரி கால் பண்ணி சொல்லியிருப்பாங்க. அதோட பேசுற வரைக்கும் பேசிட்டு அவரும் போயிடுவாரு. இந்த லாயரும் போயிடுவாரு. இப்ப ஹீரோயின் கிளம்பும்போது ஹீரோ வந்து 2 பேசுவாரு. அப்ப வந்துட்டு, "எதுக்காக என் மேல அக்கறை இருக்க மாரி நீ இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க? உனக்கு தான் என்ன பார்த்தா பிடிக்கலல்ல? எதுக்காக என் ரிலேஷன் வீட்டுக்கு அதாவது என் அங்கிளோ, என் அப்பாவோ அவங்களுக்குலாம் எதுக்கு கால் பண்ணி பேசுற? என்ன வந்து மீட் பண்ணி அவங்க எனக்கு அட்வைஸ் பண்ணா எனக்கு எல்லாம் சரியாயிடுமா? எனக்கு என்ன பிரச்சனைன்னு உனக்கு தெரியாதா?" அப்படி இப்படின்னு இருக்கே ஹீரோனுக்கு ஒரு மாரி ரொம்ப இதா இருக்கும். ஏன்னா அவங்களுக்கும் ஹீரோவ பிடிக்குது. அவங்க நல்லதுக்குன்ற பேர்ல அவங்க இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. "உனக்கு தான் என்ன பிடிக்கல. என்ன பார்த்தா உனக்கு நாய் மாரி தானே தெரியுது." அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவர் இஷ்டம் தன்னை தானே தாழ்த்திக்கிட்டு அப்படி இப்படி பேச ஆரம்பிச்சுருவாரு. ஹீரோனுக்கு ஒரு மாதிரி ஆயிடும். ஹீரோனுக்கு இப்ப அழுகையே வந்துரும். அழுதுகிட்டே அவங்க பாட்டுக்கு சொல்ல ஆரம்பிச்சுருவாங்க. "நான் என்ன பொறுத்தவரைக்கும் நான் ஒரு டிவோர்ஸ் லாயரா இருந்துட்டு இருக்கேன். எமோஷனலா வந்துட்டு நெறைய எமோஷனல் நான் பார்த்து அந்த வேலைய நான் பார்த்துட்டு இருக்கிறதுனால, என்னோட எமோஷனல வந்து நான் கண்ட்ரோல் பண்ண தான் செய்யணும். ஸோ அதனால தான் நான் அத வந்து கண்ட்ரோலா இருந்துட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லாம நான் வளர்ந்த விதம் அப்படி, நான் பார்த்த விஷயங்கள் அப்படி. ஸோ என்னால ஈஸியா வந்து மேரேஜ் லைஃப் கூட வர முடியாது. அதனால தான் என்னோட விஷயத்துல என்ன முடிவு எடுக்கிறதுன்னு எனக்கு சரியா தெரியல." அப்படின்ற மாரி அவங்க சொல்லி ஃபீல் பண்ணி அழுவாங்களா. ஹீரோக்கு இது ஒரு மாரி கஷ்டமா இருக்கும். இன்னும் சொல்லணும்னா ஹீரோவ விட ஹீரோயின் ஒரு 2 வயசு 3 வயசுக்கு பெரியவங்களாவும் இருப்பாங்க. அதோட ஹீரோயின் அதுக்காகவும் நான் ஒதுங்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாரி ஹீரோயின் சொல்லுவாங்க. உடனே ஹீரோ வந்துட்டு என்ன சொல்றாரு, எல்டர் சிஸ்டர் அப்படின்ற மாரியே கூப்பிடுறாரு. இவங்களோட கொரியன் மூவிஸ் எல்லாமே நல்லா இருக்கு. ஆனா சிஸ்டர், பிரதர்ன்ற ரிலேஷன்ஷிப்ப எதுக்காக மென்ஷன் பண்றாங்கன்னு தெரியல. அந்த இது மட்டும் நம்மளுக்கு ஒரு மாதிரி இருக்கு. மத்தபடி வந்துட்டு எல்லாமே ஓகேவா தான் இருக்கு. அப்படி வந்து இவர் சொல்லுவாரு. அதுக்கப்புறம் வந்து ஹீரோயின கூட்டிட்டு போய் வீட்டுக்கே வந்துருவாரு. வந்து ஒரு பார்த்தீங்கன்னா, இவர் கிஸ் பண்ண, அவங்க கிஸ் பண்ண இப்ப ஓப்பனாவே 2 பேரும் வந்து ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்துட்டு இப்ப ஹீரோ வந்து என்ன கேட்பாருன்னா, நம்ம ரிலேஷன்ஷிப்ப பத்தி நீ என்ன நினைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. அதுக்கு ஹீரோயின் என்ன சொல்லுவாங்க, நான் என்ன நினைக்கிறேன்னா அப்படின்னு அப்படி யோசிப்பாங்களா. உடனே ஹீரோ என்ன சொல்வாரு, அதை என்ன நினைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு, அதுக்கு ஒரு இப்படி தான் இருக்கணும், அப்படி தான் இருக்கணுன்ற மாதிரிலாம் நீ எதுவுமே நினைக்க வேண்டாம். நீ ஃப்ரீயா இரு. நம்ம ரிலேஷன்ஷிப்ல வந்துட்டு ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு கப்புலா இருக்கணும். அதுக்கப்புறம் நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்ற மாதிரி நம்ம ஷேர் பண்ணி ஒருத்தவங்க இன்னும் புரிஞ்சுக்கிறதுக்கு நல்லா இருக்கும். இப்பவே வந்து அப்படி இப்படின்லாம் எதுவும் வந்து எந்த கமிட்மெண்ட்ஸும் வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ஹீரோனுக்கு அது பிடிச்ச மாதிரி இருக்கும். சரி ஓகேன்னு சொல்லிட்டு திரும்ப 2 பேரும் ஹக் பண்ணிப்பாங்க. உட்காந்து பேசுவாங்க. அப்ப அவங்க வந்துட்டு நமக்குள்ள கண்டிஷன்ஸ்லாம் போட்டுப்பாங்க. அதாவது என்ன மாதிரி கண்டிஷன்ஸா இருக்கும் அப்படின்னா வந்துட்டு, டெய்லி நம்ம வேலைக்கு கிளம்பும்போது என்னதான் பிஸியா இருந்தாலும், நான் பிஸியா இருந்தாலும் நீ என்ன தேடி ஓடி வந்து என்ன கிஸ் பண்ணிடணும். நான் என்ன பிஸியா இருந்தாலும், அதாவது நீ என்ன பிஸியா இருந்தாலும் நான் உன்னை தேடி ஓடி வந்து கிஸ் பண்ணிடுவேன். கிஸ்ஸா வாங்கிட்டு தான் வேலைக்கே போகணும் அப்படின்ற மாதிரி பேசிப்பாங்க. அது மட்டும் இல்லாம இப்ப வெளிய போயிட்டு வரோம் அப்படின்னா வந்துட்டு, நமக்குள்ள வந்து நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். நீ அன்னைக்கு நடந்த விஷயங்கள சொல்லணும். நான் நடந்த விஷயங்கள சொல்லணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாம நான் கோவமா இருக்கும்போது நீ வாய்ஸ டவுன் பண்ணணும். நீ கோவமா இருக்கும்போது நான் வாய்ஸ டவுன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள்லாம் அவங்க பேசிக்கிட்டே அது அப்படிதான் இருக்கணுன்ற மாதிரி நினைச்சும் பார்த்துப்பாங்க. அப்படியே போயிட்டு இருக்கோம். அப்படியே 2 பேருமே இப்போ ஓப்பனா லவ் பண்றோம் அப்படின்ற மாதிரி ஒத்துக்கிட்டாங்க. 2 பேரும் லிவிங் லைஃப் மாதிரி அப்பப்போ வாழ்ந்துட்டு அந்த மாதிரி இருக்காங்க. ஸோ இப்போ ஹீரோ என்ன பண்ணுவார் அப்படின்னு வந்துட்டு, ஹீரோட ஆஃபீஸ் வரைக்கும் வந்துருவாரு. இங்க என்ன பண்ற அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கேட்பாங்களா, சார்ஜ் ஏத்த வந்தேன்ற மாதிரி சொல்லுவாரு. உடனே ஹீரோ கையை பிடிச்சிட்டு ஹீரோயின் உள்ள எடுத்துட்டு போயிட்டு அவங்களுக்குள்ள அந்த ரொமான்ஸ் போயிட்டு இருக்கும். ஹீரோயினுக்கு தேடி ஒரு பையன் வரான். அவன் கையை பிடிச்சி இழுத்துட்டு ஹீரோயின் உள்ள போய் கதவு சாத்திக்கிறா அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்ற மாதிரி அவனோட அசிஸ்டண்டா இருக்க அந்த 4 5 பேர் இருக்காங்களா, அவங்க தலையை மட்டும் உள்ள தள்ளி அவங்களுக்குள்ள டிஸ்கஸ் பண்ணுவாங்க. இது ஏதோ ஓடிட்டு இருக்கு, அதை நம்ம என்னன்னு கண்டுபிடிச்சாகணும், இதான் முக்கியமான வேலை. இப்ப அது மாதிரி அவங்களாம் பேசிட்டே இருப்பாங்க. இப்போ ஹீரோயினும் ஓரளவுக்கு ஒரு இதாக வந்துட்டு அவங்க லைஃப் நல்லா ஸ்மூத்தா போக ஆரம்பிக்கும். இந்த டைம்னு பார்த்து ஹீரோட ரூம் அதாவது வீட்டு கதவு ஒரு லேடி வந்து தட்டுவாங்க. ஹீரோ கதவு திறந்து இப்போ எதுக்காக இங்க வந்த அப்படின்ற மாதிரி கேட்பாரு. இந்த லேடியை பார்த்தோன்னே அவருக்கு முகமே வாடி போயிடும். இந்த மாதிரி நான் உன்னை பார்க்க தான் வந்து உங்ககிட்ட சில விஷயங்கள் பேசணும். என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்பாரா, நீ என்ன வந்துட்டு இப்போ லவ் பண்ற போல தெரியுது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. அதுவும் லாயர் பண்ண லவ் பண்ற போல இருக்கு அப்படின்னு ஹீரோக்கு கோவமா இருக்கும். இந்த விஷயம் உனக்கு தேவையில்லாதது அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்வாரா. அது இல்லாம இந்த லாயர் பண்ண லவ் பண்ற விஷயத்துல அவங்க சொன்னோன்னே ஹீரோக்கு கோவமா வரும். நான் என்ன பண்றேன், நான் யாரை லவ் பண்றேன், யார் கூட பேசுறேன் கொள்றேன்றதை வந்துட்டு நீ வந்து இன்வெஸ்டிகேட் பண்றது உனக்கு தேவையில்லாதது. இப்போ நீ எதுக்காக என்ன தேடி வந்த அப்படி இப்படின்னு சொல்லி கேட்கும்போது அது பாட்டுக்கு ஆரம்பிச்சிடும். எனக்கு மேல அக்கறை இல்லையா அப்படி இப்படின்னு சொல்லி கேட்கும்போது நம்ம 2 பேருக்குள்ள எதுவுமே கிடையாது. தேவையில்லாம வந்துட்டு என்கிட்ட பண்ணி தலையிடுறது, என்னோட விஷயத்துல தலையிடுறது எனக்கு பிடிக்கல. நீ இப்போ வீட்டை விட்டு கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ போய் அந்த கதவு கிட்ட போய் நின்னுப்பாரு. போது பார்த்தா
பார்த்தா ஹீரோ டப்புன்னு கதவை சாத்திட்டு அவர் பாட்டுக்கு போயிடுவாரு. மொத்தத்துல இது ஹீரோவோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரி தான் இவங்க 2 பேரும் பேசுறதுலேருந்தே நம்மளுக்கு தெரிய வருது. உடனே இந்த பொண்ணு வெளிய வந்து நின்னது வந்து என்ன பண்ணும்னா, திரும்ப ரொம்ப நாளுக்கு அப்புறம் நான் வந்திருக்கும்போது கூட என்ன இவன் வேண்டான்னு சொல்லிட்டு கதவை சாத்திட்டு உள்ள போறான்னா, இதுக்கு காரணம் அவன் லவ் பண்ற பொண்ணா தான் இருக்கும்னு சொல்லிட்டு அவள போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு வந்துரும். வந்த உடனே இப்ப ஹீரோயினுக்கு தெரியாது. இவங்கள பார்க்க ஒருத்தவங்க வந்திருக்காங்கன்ன உடனே, அவங்க வந்துட்டு இந்த மாதிரி வந்திருப்பாங்கல கேஸ் விஷயமா, அந்த மாதிரி தான் யாரோ ஒரு லேடி வந்திருக்காங்க போல இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோ நினைச்சிட்டு வருவாங்க. ஹீரோயின பார்த்தோன்னே இப்ப இந்த லேடி என்ன நினைக்கும் அப்படின்னு வந்துட்டு, பரவாயில்ல நான் எதிர்பார்த்தத விட நீ அழகா தான் இருக்க. அதனால தான் அவன் என்ன பார்த்த உடனே எந்த ஃபீலிங்ஸும் இல்லாம என்ன வந்து துரத்திட்டான் அப்படின்ற மாதிரி மனசுல நினைச்சிட்டே இருக்கும். ஹீரோனுக்கு ஒன்றும் புரியாது. இப்போ ஹீரோயின் என்ன சொல்வாங்க, நம்ம 2 பேரும் பேச ஆரம்பிக்கிறோம்ல, அதாவது அவங்க எப்படி வந்து கால்குலேட் பண்ணுறாங்கன்னா, இப்போ ஒரு கேஸ் விஷயமா நீங்கள் வந்திருக்கீங்க, நம்ம 2 பேரும் பேச ஆரம்பிச்சதுலேருந்தே நம்மளுக்கு அந்த ஃபீஸ் இருக்குல்ல, அது வந்து ஸ்டார்ட் ஆகிடும். 1 ஹவருக்கு வந்து இவ்வளோ அமௌண்ட். அப்போ நீங்கள் எத்தனை மணி நேரம் நீங்கள் பேசிட்டு இருக்கீங்களோ நான் கேட்பேன். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எனக்கு அமௌண்ட் அந்த மாதிரிலாம் பேச ஃபஸ்ட்டே அதெல்லாம் ரூல்ஸ் எல்லாம் சொல்லிடுறாங்க. ஸோ இவங்க பேச ஆரம்பிக்கும் போது என்ன சொல்கிறாங்கன்னா வந்துட்டு, நீங்கள் வந்து டிவோர்ஸ் லாயர் தானே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோன்ட்ட கேட்பாங்க. ஹீரோன் என்ன கேட்பாங்கன்னா, என்னை பற்றி எதுக்காக விசாரிக்கிறீங்க, நீங்கள் வந்தது வந்து கேஸ் விஷயமா தானே, உங்களோட என்ன பிரச்சனை, உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்றத சொல்லுங்கன்னு. இப்போ நீங்கள் ஒருத்தர் லவ் பண்ணிட்டு அவர் கூட சுற்றிட்டு இருக்கீங்களா, அவன் வந்து உங்களை உண்மையிலே லவ் பண்ணல, ஜஸ்ட் உங்கள்கிட்ட டைம் பாஸ் பண்ணுறதுக்காக தான் அவங்க கூட சுற்றிட்டு இருக்கான்னு சொல்லுவோம். ஹீரோனுக்கு கோவமா வந்துடும். டக்குனு இப்போ அந்த பொண்ணு என்ன சொல்லும் அப்படின்னா வந்துட்டு, இந்த வீடியோ பார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ காட்டும். அந்த வீடியோவில் வந்துட்டு இந்த பொண்ணு வந்து இன்டர்வியூ எடுப்பாங்க. இப்போ ஹீரோ கிட்டார் வாசிக்கிறார்ல, இவங்க வந்து லிரிக்ஸ் எழுதி கொடுக்குற மாதிரி அவங்க ஒரு வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ அந்த டைமில் ஹீரோ வந்துட்டு இவங்க ஒன் சைடு லவ் பண்ணியிருப்பாங்க. ஹீரோ லவ் பண்ணாரா இல்லையான்றதுலாம் தெரியல. ஆனால் ஒரு இன்டர்வியூலாம் கேட்பாங்க, நீங்களும் ஹீரோவும் கல்யாணம் பண்ணிக்க போறீங்களா அப்படிலாம் கேட்கும்போது, அதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி அந்த ஒரு இன்டர்வியூலேயே அது சொல்லியிருக்கும் அந்த லேடி. அதை தான் அந்த வீடியோ தான் இப்போ ஹீரோயின் கிட்ட அது காட்டும். ஒன்று ஹீரோனுக்கு புரிஞ்சிடும். இப்போ அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, எல்லா விஷயத்தையும் ஹீரோ நம்ம கிட்ட ஷேர் பண்ணுறான், இந்த விஷயத்தை அவன் மறைக்கிறான் அப்படின்னா, ஒரு வேலை அவன் சில நேரம் சொல்லுவான், உங்ககிட்ட சொல்ல வேண்டிய விஷயங்கள் நிறையா இருக்குது, அதை நேரம் பார்த்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக ஷேர் பண்ணுவேன்ற மாதிரி சொல்லியிருப்பான். இந்த விஷயத்தை தான் அவன் அப்படி சொன்னானோ அப்படின்ற மாதிரி ஹீரோன் வந்து யோசிப்பாங்க. அதோட அவங்க மீட்டிங் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளி போட்டுகிட்டே இருப்பாங்க. அதாவது கொஞ்சம் கொஞ்சம் பார்ட்டாக வச்சு பிரித்து பேசிகிட்டே இருப்பாங்க. சொல்லும் ஹீரோயினை கூட்டிட்டு ஒரு காஃபி ஷாப்பில் வாங்க அப்படின்னு சொல்லுவோம். ஹீரோயின் அந்த காஃபி ஷாப்பில் உட்காந்து பேசிகிட்டே இருப்பாங்களா. அந்த டைம் பார்த்து ஹீரோயின் அது என்ன சொல்லணும், வேணா இப்போ நீ வந்து ஹீரோக்கு கால் பண்ணி கூப்பிடு, அதுக்கப்புறம் உனக்கு தெரியும் அவன் என்ன பார்த்தனும் நான் எப்படி ரியாக்ட் பண்ணுறான்றது தெரியுன்ற மாதிரி சொல்லிடும். ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க, இப்போ ஹீரோக்கு கால் பண்ணுவாங்க, இந்த மாதிரி காஃபி ஷாப்பில் இருக்கணும்னு. ஹீரோ ரொம்ப சிரிச்சிட்டு ஜாலியாக வருவார். வந்தவொடனே இந்த பொண்ணு ஹீரோயின் பக்கத்தில் உட்காந்துட்டு அதை பார்த்தோன்னே தெரிஞ்சிடும் அவருக்கு, இது ஏதோ ஒரு ஏடா கூட வேலை பார்த்துருக்கேன்னு. ஹீரோயின் முகமே ஒரு மாதிரி இருக்குமா, டக்குன்னு ஹீரோ அப்படியே அசந்து ஒரு மாதிரி நின்றுட்டு இருப்பாரு. அப்போ ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க, வந்து ஒரு மாதிரியான ஃபேஸ் ரியாக்ட் பண்ணாரு. அதே ஹீரோயினால தாங்கிக்க முடியாது. டக்குன்னு என்ன பண்ணுவாங்க, எந்திரிச்சு அவங்க பாட்டுக்கு போவாங்க. போகும்போது என்ன ஃபாலோ பண்ணாத அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க பாட்டு கோவமா போயிடுவாங்க. ஹீரோக்கு இது மனசு ரொம்ப கஷ்டமாயிடும். அவரும் ஹீரோயினை ஃபாலோ பண்ணிட்டு போய் புரிய வைக்கலாம் நினைப்பாரு. அதுக்குள்ள இந்த பொண்ணு அவர் கையை பிடிச்சிட்டு விடாது. உடனே ஹீரோக்கு வந்து கோவமா வரும்போது, கையை விடு, இப்போ உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, எதுக்காக நீ என்ன வந்து வேணாம்னு நினைக்கிறேன், நான் உன்னை தேடி தானே வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி. இவ்வளோ நாளாக சிங்கிளாக இருந்தவர் இப்போ தான் கமிட்டடாக நினைக்கும் போது இப்படி ஒரு பிரச்சனையான்ற மாதிரி இருக்கு. வந்து இது வந்துட்டு அவர்கிட்ட வந்து கையை பிடிச்சிட்டு நின்றுட்டு இருக்கும். ஹீரோ என்ன சொல்வாரு, நம்ம 2 பேருக்குள்ள எல்லாமே அன்னைக்கே பேசி முடிச்சாச்சு, திரும்ப எதுக்கு ஃபர்ஸ்ட்ல இருந்து எல்லாத்தையும் ஆரம்பிக்கிறேன்ற மாதிரி ஹீரோ கேட்பாரு. நான் வந்து அது எப்படி நீ வேண்டாம்னு நான் போயிட முடியுமா, எனக்கு நீ தான் வேணும், நான் முடிவு பண்ணிட்டு வந்திருக்கேன், நீ எனக்கு வேணும் அப்படின்ற மாதிரி இது ஆரம்பிக்கும். ஹீரோக்கு வந்து சரியான கோவமா இருக்கும். சொல்லுவார் அப்படின்னு வந்துட்டு, உனக்கு கடைசி தடவை நான் எச்சரிக்கிறேன், இன்னொரு தடவை என் லைஃப்ல நீ பார்த்தீங்கன்னா அது உனக்கு நல்லதா இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கோவமாகிறது போயிடுவார். என்னடா இது, ஏதாவது பண்ணி திரும்ப அவங்க கூட வந்துட்டு சேரலான்னு பார்த்தா இந்த அளவுக்கு திட்டிட்டு போறானே அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணு யோசிச்சுட்டே நிற்கும். இப்போ ஹீரோன் வேகமாக போயிட்டே இருப்பாங்களா. இப்போ ஹீரோ நிற்பார். இப்போ உனக்கு என்ன பிரச்சனைன்னு ஹீரோன் சரியாவே பேச மாட்டாங்க. இப்போ உனக்கு இவ்வளோதான் கோவத்தில் நடந்துட்டு இருக்கியா, இல்லை இன்னும் உன் கோவம் குறை வரைக்கும் நான் வெயிட் பண்ணட்டுமா அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்பாரா. ஹீரோனுக்கு ஒரு மாதிரி இருக்கும். டக்குன்னு அவர் என்ன பண்ணுவார், ஹீரோன் ஹக் பண்ணுவார். நான் உனக்கு இந்த விஷயத்தை வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கணும், அதை நான் உங்ககிட்ட மறைச்சது தப்பு தான், அதுக்காக நான் உங்ககிட்ட சாரி கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோன் ஹக் பண்ணுவார். ஆனால் ஹீரோனுக்கு பிடிச்சி தள்ளி விடவும் மனசு இருக்காது, அதோட அதை அக்செப்ட் பண்ணிக்கவும் மனசு இருக்காது. அந்த மாதிரி 2 கண்டத்தனத்தில் இருக்கிற மாதிரி இருப்பாங்களா, அந்த மாதிரி டைமில் அந்த மாதிரி இருப்பாங்க. வந்து கிளம்பி வந்துருவாங்க. இது ஹீரோக்கு ஒரு மாதிரி இருக்கும். அப்போ இங்கே வந்தவொன்னே ஆஃபீஸில் அவங்களுக்கு ஒரு யோசனையாகவே இருக்குன்னு, லவ் விஷயமா போயிடுச்சு, இப்போ எப்படி நம்ம முடிவு இருக்கிறதுன்னு தெரியாமல் அவங்க யோசிச்சிட்டே இருப்பாங்களா. அப்போ வந்துட்டு அவங்களோட அசிஸ்டன்ட் வந்து கேட்பாங்க, என்ன மேடம் ரொம்ப யோசனையாக இருக்கீங்கன்னு கேட்கும்போது, இல்லை ஒன்றும் இல்லை, அந்த கேஸ் விஷயமா சில டீடைல்ஸ் கொண்டு வாங்க, நான் அவங்களை அனுப்பும்போது உங்கள் ஃபோன் ரொம்ப நேரம் ரிங் ஆகிட்டே இருக்கணும்னு ஹீரோயின் வந்து ஃபோனை பார்ப்பாங்க. சைலண்டாக தான் இருக்கணும், ஃபோன் அடிச்சிட்டே இருக்கும். டக்குன்னு ஃபோனை கவுத்தி போட்டு நீங்கள் போய் உங்கள் வேலையை பாருங்கன்னு அனுப்பி விட்டுருவாங்க. அந்த அசிஸ்டன்ட்க்கு ஒரு மாதிரி ஆகிடும். ஒரு டக்குன்னு ஹீரோயின் வந்து யோசிப்பாங்க, நிறைய லா பாயிண்ட் வச்சு யோசிப்பாங்க. ஏன்னா ஹீரோ கடைசியாக ஹக் பண்ணிட்டு அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, இந்த விஷயத்தை நான் உங்ககிட்ட மறைச்சிட்டேன்னு தவிர்த்து, ஆனால் நான் உனக்கு துரோகம் பண்ணலை, துரோகம் பண்ணவும் மாட்டேன், நான் அதை உங்ககிட்ட முன்னாடியே சொல்லியிருக்கணும், நம்மளே இப்போ தான் லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்ற மாதிரி தான் அவர் சொல்லியிருப்பாரு. அதனால் ஹீரோனுக்கு வந்து இவரை நம்பலாமா வேண்டாமான்ற மாதிரி யோசனையாக இருக்கும். நிறைய விஷயங்கள் அந்த பொண்ணு சொன்னது ஹீரோ சொன்னதை அப்படியே கம்பேர் பண்ணி பார்ப்பாங்க, எது உண்மை அப்படின்ற மாதிரி அவங்க அப்படியே யோசிப்பாங்க. ரொம்ப கால் பண்ணிட்டே இருப்பாரு. ஹீரோ வந்து கால் எடுக்கவே மாட்டாங்க. ஹீரோக்கு புரிஞ்சிடும், அவள் வந்து நம்மளை சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்டா, நம்ம மேலே அவளுக்கு டவுட் வந்துருச்சு, நம்மளை விட்டு விலகணும்னு நினைக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஒரு பக்கம் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டே இருப்பாரு. என்னதான் இவங்க ஹீரோயின் வந்துட்டு ஹீரோ நம்புறாங்க நம்பல, ஆனால் அவங்களுக்கு இந்த வருத்தத்தை தாங்க முடியாது. உடனே ட்ரிங்க் பண்ணிடுவாங்க. ஹீரோயினோட ஃப்ரெண்டு தான் வந்திருப்பாங்க. இப்போ 2 பேரும் உட்காந்து பேசும்போது தான் ஹீரோயின் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கான்ற விஷயம் அவங்களுக்கு தெரிய வருது. மனசளவில் அவங்க கஷ்டப்படுறாங்க அப்படின்ற மாதிரி இவங்க புரிஞ்சுப்பாங்க. அவங்க ரொம்ப ட்ரிங்க் பண்ணிட்டு அப்படியே தூங்கிடுவாங்க. ஹீரோட ஃபோன் கால் எடுக்கவே மாட்டாங்க. இப்போ ஹீரோனோட ஃப்ரெண்ட் என்ன பண்ணுவாங்க, ஹீரோக்கு கால் பண்ணி சொல்லுவாங்க, இந்த மாதிரி அவ வந்து உங்களை ரொம்பவே நேசிக்கிறா, உங்களோட அந்த ஹீரோயின் வந்து ஒரு ஹீரோ அஃபேரில் இருந்தானா அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு டவுட் வந்துருச்சு. ஸோ நீ ஏதோ அஃபேரில் இருக்க போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவள் டவுட் படுறா, உன்னை மிஸ் பண்ணிடுவோம்னு பயப்படுறா. அதே சமயத்தில் நீ பண்ணதும் அவளால் ஏற்றுக்க முடியல, அந்த கண்டிஷனில் இருக்கா, அவர் ரொம்ப ட்ரிங்க் பண்ணிருக்கா, அவளை கொஞ்சம் பார்த்துக்கணும்னு சொல்லும்போது ஹீரோக்கு இப்போ எல்லாமே புரிஞ்சிடும், ஹீரோன் இப்போ எந்த மனநிலையில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ மறுநாள் காலையில் விடிஞ்சும் விடியாத திரும்ப அந்த லவர் பொண்ணு வாசல் வந்து நின்றுட்டு இருக்கும். கதவு தட்டிட்டே இருக்குமா. ஹீரோ என்ன பிரச்சனை, என்ன வேணும் உனக்கு, காலையில வந்து பிரச்சனை பண்றியா அப்படின்ற மாதிரி திட்டுவாரு. ஒரு இது என்ன சொல்லும், உனக்காக தான் நான் ஊர்ல இருந்தே வந்தேன், நீ என்ன இப்படி அவாய்ட் பண்ணிட்டே இருக்காத, எனக்கு நிம்மதியே இல்லை தெரியுமா அப்படின்ற மாதிரி சொல்லும். உடனே அவர் என்ன சொல்வாரு, உனக்கு நிம்மதி இல்லைன்னா நீ புக் பண்ணி வச்சிருக்க ஹோட்டலுக்கு போ, ரிலாக்ஸ் ஆயிரு, உனக்கு நிம்மதி கிடைச்சிரும், உன் அப்பா அம்மாக்கு ஆல்ரெடி நான் கால் பண்ணிட்டேன், இன்னைக்கு மதியானமே அவங்க
வந்து உன்னை வந்து கூட்டிட்டு போறதுக்காக ஊர்ல இருந்து வந்துகிட்டு இருக்காங்க. இங்கேருந்து கிளம்பு அப்படின்ற மாரி சொல்லிட்டு திரும்ப கதவ சாத்திருவாரு. என்ன விஷயம்னு சொல்லிட்டு ஹீரோ கதவ தொறந்து கேட்பாரு. நீ எனக்கு என்ன ப்ராமிஸ் பண்ணி குடுத்த? என்ன வந்து கேர் பண்ணிக்கிறேன்னு சொன்னல அப்படின்னு சொல்லும்போது, ஹீரோ வந்து என்ன சொல்லுவாரு, உன்னை கேர் பண்ணிக்கிறேன்றத நான் சொன்னேன் தான். ஆனா வந்து என்னோட லைஃப்ல வந்துட்டு நீ வந்து இப்படி எடுக்கல இப்படி ஓடிட்டு என்னோட லைஃப்ப நீ தொந்தரவு பண்றதுக்கு நான் என்னைக்கும் அனுமதிக்க முடியாது. கிளம்பு இங்கருந்து அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் கதவ சாத்திருவாரு. நியூட்ரோ அப்படின்னா வந்துட்டு ஹீரோ வந்துட்டு ஆல்ரெடி ஒருத்தர் ஹீரோ மாரியே ஒருத்தர் இருந்து அவர் இறந்து போற மாரியான விஷயத்த வந்து ஹீரோ திரும்ப உயிரோட தான் இருக்காருன்ற மாரி பரப்பி விட்டுரும். உடனே எல்லாருமே வந்துட்டு ஹீரோ வந்து ஆல்ரெடி வந்து ரொம்ப அழகானவன் நினைப்பாங்களா? இப்ப அந்த இறந்து போனதா நினைச்சிட்டு இருந்த ஆள் தான் இந்த ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த காஃபி ஷாப்ல இருந்து எல்லாருமே ஹீரோவ திரும்ப திரும்ப சுத்தி ஒரு மாதிரி ரவுண்ட் அப் பண்ணிட்டு அவர ரொம்ப டென்ஷன் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. ஹீரோக்கு இது ரொம்ப பிரஷர் ஆயிடும். உடனே அந்த மேனேஜர் தான் வந்து எல்லாரையும் விரட்டி விட்டுட்டு ஹீரோவ காப்பாத்துவாரு. ஹீரோக்கு இப்ப இங்க தங்கி இருக்க வீட்லயும் இருக்க பிடிக்காது. இப்ப இந்த பிரச்சனை எல்லாம் ஹீரோனுக்கு தெரிய வந்துரும். அவங்களும் சில விஷயங்கள் வந்து கேதர் பண்ணுவாங்க. அப்ப அவங்க என்ன நினைப்பாங்கன்னா வந்துட்டு, இப்ப இவ்வளவு விஷயம் போயிட்டு இருக்கு. நம்ம ஓப்பனா வந்து பேசியிருக்கணும். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஓப்பனா பேசினா தானே என்ன ஏதுன்றது தெரியும். யார் மேல தப்பு, என்ன ஏதுன்னு தெரியும். நம்ம எதுவுமே பேசாம இப்படி அவன விட்டு விலகி வந்ததுனால கூட இதா இருக்குமோ? சரி அவன்ட்ட போய் பேசணும்னு சொல்லிட்டு இப்ப ஹீரோட வீட்டுக்கு போவாங்க. ஹீரோ அங்க இருக்க மாட்டாரு. 2, 3 நாள் ஆகும் வீட்டுக்கே வரமாட்டாரு. நீ எங்க போன? அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. அதோட ஹீரோவ தேடிட்டே இருப்பாங்க. ஒரு இடத்துல நல்லா பனி கொட்டிட்டே இருக்கும். அங்க ஒரு சேர்ல அவர் பாட்டுக்கு உட்கார்ந்து ஃபீல் பண்ணிட்டே இருப்பாரு. ஹீரோயின் போனவங்க பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஹீரோ கிட்ட எதுவுமே நடக்காத மாதிரி பேசுவாங்க. ஹீரோக்கு இவங்க வந்து பேசுறதே வந்து பெரிய விஷயமா இருக்கும். உடனே அவங்க ஹக் பண்ணிப்பாங்க. அது அவருக்கு ரொம்ப ரிலாக்ஸா இருக்கும். அப்புறமா அவர் போய் ஒரு டீ வாங்கிட்டு வந்து குடுப்பாரு. இது இவ்ளோ பனியா இருக்குது. உனக்கு வார்மா இருக்குன்ற மாரி குடுப்பாரு. இப்ப 2 பேருமே ஜாலியா பேசிட்டே இருக்கும்போது ஹீரோயின் என்ன சொல்வாங்கன்னா, "இப்பவாவது உனக்கு சொல்லணும்னு ஏதாச்சும் தோணுனா நீ சொல்லலாம்." அப்படின்ற மாரி கேட்பாங்க. விஷயங்கள் சொல்ல ஆரம்பிப்பாரு. இப்ப இவரும் இவரோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருப்பார்ல, இவங்க 2 பேரும் ரொம்பவே ஃப்ரெண்டா இருப்பாங்க. அதாவது ஹீரோ எப்படி கிட்டார் வாசிக்க நினைக்கிறாரோ, அதே மாரி அவர் கம்போஸ் பண்றதுல இருப்பாரு. இவங்க 2 பேரும் ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்டா படிக்கும் போதிலே இருக்க ஆரம்பிச்சு, அதுக்கப்புறம் அவங்க தனியாவே இந்த மாரி பாட்டெல்லாம் அந்த மாரி பாடுவாங்கல்ல, அந்த மாரி எல்லாமே பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ இவங்க நல்லா ரீச் ஆயிட்டே இருப்பாங்க. அந்த டைம்ல வந்துட்டு லிரிக்ஸ் எழுதுற மாரி தான் இந்த எக்ஸ் லவர் பொண்ணு இருக்குல்ல, அது வந்து வந்திருக்கும். வந்தவுடனே 3 பேருமே சேர்ந்து தான் எல்லா வேலையும் பார்த்துட்டே இருப்பாங்க. இப்ப ஹீரோவோட ஃப்ரெண்ட் இருக்கார்ல, அவருக்கு வந்து இந்த பொண்ணு மேல ஒன் சைடா வந்துட்டு ஒரு கிரஷ் ஒண்ணு உண்டாகிரும். ஸோ அவர் வந்துட்டு அந்த பொண்ண ஒன் சைடா நினைச்சிட்டே இருப்பாரு. ஆனா இந்த பொண்ணுக்கு வந்துட்டு ஹீரோவ தான் பிடிச்சிருக்கும். அது அந்த பொண்ணு வெளிக்காட்டிக்காது. யாருமே இப்ப வெளிக்காட்டல. அவங்கவங்க வேலையா தான் இருக்காங்க. இவங்க நல்லா ரீச்சா இருக்க டைம்ல வந்துட்டு, அப்ப அந்த ஃப்ரெண்ட் இருக்கார்ல, அவர் வந்துட்டு இந்த பொண்ணுகிட்ட அப்ரோச் பண்ணலான்னு போம்போது, அங்க என்ன நடந்ததோ தெரியாது. ஆனா அந்த ஃப்ரெண்ட் வந்துட்டு திடீர்னு வந்துட்டு, "எனக்கு இதுலலாம் விருப்பம் இல்ல. நான் இந்த இதுவுமே வந்து வாசிக்க மாட்டேன். நான் உன்ன விட்டு போறேன்." அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட வந்துட்டு கோவமாவே பேசுவாரு. ஹீரோ விட்டு விலகி இருப்பாரு. ஹீரோக்கு எதனால நம்மள விட்டு இவன் விலகுனான் அப்படின்றது அவருக்கு தெரியவே தெரியாது. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு, அவர் கொஞ்சம் கட்டத்துல வந்துட்டு அவர் ரொம்ப மனசு உடைஞ்சு போய், அவர் ஒரு மோசமான சூழ்நிலைக்கே போயிடுவாரு. அதுக்கப்புறம் அவர் வாசிக்கிறதே இல்லன்னு முடிவு பண்ணிட்டு, இப்ப அவர் இருக்காரா இல்லையான்றதே தெரியாது. ஹீரோ விட்டு அவர் ரொம்ப தூரம் போயிட்டாரு அப்படின்ற மாரி ஆயிடும். இதனால ஹீரோக்கு வந்து ஒரு கில்ட்டியா ஒரு ஃபீல் ஆயிடும். ஏன்னா அப்புறமா தான் அவருக்கு தெரிய வரும். இந்த பொண்ணு கிட்ட வந்து அவர் வந்து ப்ரொபோஸ் பண்ணியிருக்காரு. ஆனா அந்த பொண்ணு வந்துட்டு ஹீரோவ லவ் பண்ற விஷயம் தெரிஞ்சு, ஹீரோவோட ஃப்ரெண்ட் என்ன நினைச்சுட்டாருன்னா, நான் லவ் பண்றேன்னு தெரிஞ்சும் அந்த பொண்ண நீ லவ் பண்ணிட்டியா அப்படின்ற மாரி தப்பா ஏன்னா அந்த பொண்ணு அந்த மாதிரி சொல்லிடுச்சு அவர்கிட்ட ஃப்ரெண்ட் கிட்ட. நானும் ஹீரோவ தான் லவ் பண்றோம் அப்படின்னு சொன்னதுனால, தன்னோட ஃப்ரெண்டே வந்து தனக்கு வந்து துரோகம் பண்ணிட்டான் அப்படின்ற மாரி நினைச்சு தான் அவர் வந்து ஹீரோவ விட்டு சொல்லாம கொள்ளாம அப்படியே விலகியே போயிட்டாரு. ஸோ ஹீரோக்கு வந்து இது ரொம்ப பெரிய கில்ட்டியா இருக்கும். ஆனா இதுக்கப்புறம் இந்த மியூசிக் இதுல வந்து நம்ம இருக்கவே கூடாது அப்படின்ற மாரி ஒரு வெளிய வந்திருப்பாரு. ஏன்னா அப்படியே அவர் இருந்தாருன்னா இன்னும் ஃபேமஸ் ஆயிருப்பாரு. ஸோ வெளிய வந்தவர் அவரோட பேஷன் அவரால விட முடியல. அதனால தான் நைட் டைம்ல அவர் இன்னும் ஏதாவது அப்பப்ப அத வந்து டச் அப் பண்ணிட்டே இருக்கணும் அப்படின்றதுக்காக அவர் கிட்டார் நைட் டைம்ல வாசிச்சுட்டு அப்படி தான் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இந்த பொண்ணு தான் வந்துட்டு இவ்வளோ கலகத்துக்கும் காரணம் அப்படின்ற மாரி எல்லாத்தையுமே ஹீரோ வந்து சொல்லிடுறாரு. இப்ப ஹீரோனுக்கு ஏ டூ இசட் எல்லாமே புரிஞ்சிருச்சு. இப்ப மறுநாள் கூப்பிட்டு இப்ப ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க, ஹீரோவையும் கூப்பிட்டு அந்த பொண்ணையும் கூப்பிட்டு இப்ப பேசுவாங்க. அப்ப அந்த ஹீரோ வந்து என்ன சொல்வாரு, "நீ அந்த அவன் என் ஃப்ரெண்ட் வந்து உன்ன லவ் பண்ணான். நீ வந்துட்டு இந்த மாரி சில விஷயங்கள் பண்ணதுனால தான் பெரிய பிரச்சனையாகி, இப்ப நம்ம 3 பேருமே உருப்படாம போனதுக்கு நீ பண்ண வேல தான் காரணம். இதுக்கப்புறம் நான் அந்த மாரி இருக்க விருப்பப்படல. என்னதான் இருந்தாலும் நீ லிரிக்ஸ் எழுத தான் வந்த. ஸோ நீயும் வந்து பாதிக்கப்பட்டிருப்ப. அதனால வந்துட்டு போனா போது. இதுக்கப்புறம் நம்மளுக்குள்ள எதுவுமே வேண்டியதில்ல. நான் வந்து உனக்கு காம்பன்சேஷனா வந்து அதுல ஒரு வகையில நானும் காரணமா இருந்திருந்தேன் அப்படின்னா வந்து இந்த அக்ரீமெண்ட் படி நான் உனக்கு இந்த அமௌண்ட் குடுக்குறேன் அப்படின்ற மாரி ஹீரோ சொல்வாரு. உடனே அந்த பொண்ணு என்ன பண்ணும், நான் இதுக்காக ஒண்ணும் ஊர்ல இருந்து வரலன்னு சொல்லிட்டு அவர் குடுத்த அக்ரீமெண்ட்ட வேக வேகமா கிழிச்சு போட்டு, நான் ஆரம்பத்துல இருந்தே உன்ன தான் நான் விரும்புறேன் அப்படின்ற மாரி சொல்லும். ஹீரோ என்ன சொல்வாரு, இப்ப பிரச்சனைய முடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்தது. நான் லவ் பண்றது ஹீரோயின தான். நான் உன்ன லவ் பண்றேன்னு என்னைக்கும் நான் சொன்னதும் கிடையாது. உன்ன நான் பாத்துக்கிறேன், கேர் பண்றேன்லாம் அந்த மாரி அர்த்தத்துல சொன்னதே கிடையாது. நீயா உன்ன நினைச்சுக்கிட்ட அப்படின்னா அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது அப்படின்னு சொன்னவர் என்ன பண்ணுவாரு, ஹீரோயின் கைய பிடிச்சிட்டு அவர் பாட்டுக்கு வெளிய போவாரா. இந்த பொண்ணுக்கு அப்படியே கோவமா வரும். அப்படியே ஒரு மாரி மூச்சு வாங்கிட்டு ரொம்ப கோவப்பட்டுட்டு இருக்கும். ஹீரோயின் வந்து இப்ப ஹீரோ கிட்ட என்ன ஐடியா குடுப்பாங்கன்னா, இப்ப பப்ளிக் வந்து உன்ன தப்பா நினைக்கிறாங்கல்ல. இப்ப ஹீரோ வந்து எதுக்காக அவர் ஐடென்டிட்டிய மாத்திக்கிட்டு அவர் நார்மலா இப்படி ஒரு காஃபி ஷாப்ல வேலை பார்க்குற மாரி இருக்காருன்னா, அவருக்கு அந்த கில்ட்டினஸ் தான். நம்ம வந்துட்டு நம்மளால நம்ம ஃப்ரெண்ட் வந்துட்டு அவனோட திறமை இல்லாம அவன் போயிட்டான். ஸோ நம்ம மட்டும் டெவலப் ஆகுறது அவருக்கு விருப்பம் இல்லாம தான் இத்தன வருஷமா நான் வந்து வெளி உலகத்துக்கு வராம இருந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணும்போது ஹீரோயின் என்ன சொல்லுவாங்க, ஃபர்ஸ்ட் நீ ஒரு பிரஸ் மீட் நான் அரேஞ்ச் பண்றேன். அதுல வந்து நீ பேசு. உன் மனசுல உள்ளத பேசு. அப்பதான் எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா நாள பின்ன இந்த பொண்ணு வந்துட்டு இதே மாரியே வந்து எல்லாத்தையும் பரப்பி விட்டுட்டே இருந்தா வந்து அது நல்லதா இருக்காது. அப்படின்றதுனால ஹீரோவும் அத புரிஞ்சுப்பாரு. அவர் ஓப்பனாவே எல்லார்ட்டயும் சொல்வாரு. இவ்வளவு வருஷமா வந்து நான் என்னோட முகத்திரைய போட்டுட்டு நான் இருந்ததுக்கு காரணம் வந்து இதுதான். நான் வந்து என் ஃப்ரெண்டால வந்து நான் ரொம்பவே வந்து என்னால வந்து அவன் லைஃப் பாதிக்கப்பட்டதுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டேன். ஸோ நான் இந்த இண்டஸ்ட்ரியில இருந்து ஒதுங்கணும்னு நினைச்சிட்டேன். அதனால தான் நான் இவ்வளோ நேரம் மறைவா வாழ்ந்துட்டு இருந்தேன். மத்தபடி நான் எந்த தப்பும் பண்ணல. இது என்னோட குற்ற உணர்ச்சிக்கு தான். மத்தபடி நான் வேணும்னு இத பண்ணல அப்படின்ற மாரி ஹீரோ எல்லாத்தையும் சொல்லிடுவாரு. இந்த பொண்ணையும் பார்த்து எல்லாத்தையும் பேசி முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் ஹீரோயினுக்கு இப்ப பிரச்சனை இல்ல. திரும்ப அவங்க ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. 2 பேரும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் குள்ள வந்துருவாங்க. இதுக்கப்புறமும் ஹீரோயினுக்கு அவங்க ஆஃபீஸ்ல நெறைய பிரஷர் இருக்கும். அதனால ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. ஒவ்வொரு நேரத்துல ஹீரோ தான் வந்து அவங்களுக்கு ஆறுதலா இருந்துட்டே இருப்பாரு. இப்ப இந்த பொண்ணால என்னென்னலாம் பண்ண முடியுமோ அத்தன பிரச்சனையும் இது ஏற்பாடு பண்ணிட்டே தான் இருக்கும். அது அடங்கவே அடங்காது. உடனே ஹீரோயினி எல்லாம் தான் மேனேஜ் பண்ண தெரிஞ்சிருச்சுல. ஸோ அவங்களும் எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணிட்டே இருப்பாங்க. ஒரு கட்டத்துல இவங்க 2 பேருக்குள்ள ரொம்ப அந்யோன்யமா ஆயிடும். தப்பு பண்ண மாறி மாறி சாரி கேட்டுப்பாங்க. அது சமாதானப்படுத்திப்பாங்க. அவங்களோட அந்யோன்யத்த அவங்க வந்து டெவலப் பண்ணிட்டு அவங்க ரிலேஷன்ஷிப்
ரிலேஷன்ஷிப்பை நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக வச்சுட்டே இருப்பாங்க. இந்த டைமில் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஹீரோயின் வெளியூர் போகிற மாதிரி இருக்கும். 2 பேருமே மிஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் 2 பேரும் வீடியோ காலில் பேசிப்பாங்க. திரும்ப ஹீரோயின் ஊருக்கு வருவாங்களா, வந்தோடனே திரும்ப அவங்க 2 பேரும் சந்தோஷமா அப்படியே என்ன சொல்றது லிவிங் லைஃப் தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த மாதிரி இருக்கும்போது திரும்ப ஹீரோயினோட அந்த ஆன்ட்டி இருக்காங்களா, அவங்க ஹீரோயினை பார்க்கறதுக்காக வருவாங்க. அவங்க எப்பவும் ஹீரோயின் சிங்கிளா இருக்கான்னு சொல்லிட்டு நினச்சிட்டு தானே இருப்பாங்க. அவங்க வந்து ஹீரோயினை பார்க்க வரும்போது பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஹீரோயின் வந்துட்டு இவரோட சேர்ந்து தூங்கிட்டு இருப்பாங்களா, பார்த்தோன்னா அவங்களுக்கு ஒரு மாதிரி அதிர்ச்சியாக போயிடும். என்னடா இது, இவ வந்துட்டு கல்யாணம் பேச்சு எடுத்தாலே வந்துட்டு வேணாம் வேணாம்னு சொல்லிட்டு இருக்க பொண்ணு வந்து இன்னைக்கு ஒருத்தரோட இவ்வளோ க்ளோஸாக இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிரும். டக்குனு இப்போ நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுவாங்க. அதோட ஹாலில் போய் உட்காந்துட்டே இருப்பாங்க. இவங்க 2 பேரும் முழிச்சு எந்திரிச்சு வரும்போது தான் கேட்பாங்க, என்ன விஷயம், உங்க 2 பேருக்கு என்ன பழக்கம் என்ன ஏதுன்னு கேட்கும்போது, நாங்கள் லவ் பண்ணுறோம் அப்படி இப்படின்னு சொல்லும்போது அந்த ஆன்ட்டிக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இதை தானே நான் அப்பத்துலேருந்தே சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி அவங்க ஹாப்பியாக அதை ஒத்துப்பாங்க. அதோட இவங்க 2 பேருக்குள்ள கல்யாணமும் ஆயிடுது. இவங்க 2 பேரும் வந்து சந்தோஷமா பேசி கொஞ்சம் லேட்டாக வந்தால் கூட ஹீரோ கோச்சிப்பாரு, ஹீரோ லேட்டாக வந்தால் ஹீரோன் கோச்சிப்பாங்க. அப்படி தான் இருக்கும். அதே டைமில் இப்போ ஹீரோட அப்பா இருக்காருல்ல, அவர் வந்திருப்பாரு. அவர் வந்திருக்க விஷயத்தை ஹீரோ வந்து சொல்லியிருக்கவே மாட்டாரு. இது தெரியாம ஹீரோயின் வந்து என்ன பண்ணுவாங்க, நான் தான் லேட்டாக வந்துட்டேன் சாரி சாரின்னு சொல்லிட்டே இருப்பாங்களா. அந்த டைம் வந்து ஹீரோட அப்பா வந்துட்டு எட்டி பார்ப்பாரா, பார்த்தோன்னே ஹீரோனுக்கு புரிஞ்சிடும், உன் அப்பா அந்த விஷயத்தை கூட என்கிட்ட நீ சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ இப்போ கெஞ்ச ஆரம்பிச்சிருவாரு. சாரி சாரி நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ண தான் வந்தேன், அதுக்கப்புறம் நீ எனக்கு கெஞ்சிட்டு இருந்துச்சு, அது நல்லா இருந்துச்சு, அதனால அமைதியாக உட்காந்துட்டேன்ற மாதிரி சொல்லுவார். அப்படியே விளையாட்டுத்தனமா சண்டை போட்டுக்கிட்டு அதாவது அவங்க வீட்டில் இருக்கவங்களுக்கும் தெரியுது இவங்க 2 பேரும் வந்துட்டு இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் அவங்க லைஃபை சந்தோஷமான முறையில் வந்து மாற்றி அமைச்சிக்கிட்டாங்கன்றதுனால வீட்டில் உள்ளவங்களும் சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ இவங்க 2 பேரும் சின்ன சின்ன சண்டை போட்டுக்கிட்டு அப்படியே அழகாக சேர்ந்து வாழ்ற மாதிரி காட்டி தான் வந்து இந்த ட்ராமாவை இங்கே கம்ப்ளீட் பண்ணுறாங்க. இன்னொரு நல்ல ட்ராமாவில்